வெல்கம் டு டிசி vlog. இதுதான் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் இன் நவம்பர் டைம்ஸ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கௌதம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சன்ரைஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான். பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட போகிறோம் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறோம். எந்தெந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200, அப்புறம் R15 V4, அதுக்கப்புறம் நம்ம வண்டி எக்ஸ்பல்ஸ் 210 தான் நம்ம போக போகிறோம். இந்த 3 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 பேர் போக போகிறோம். இந்த ரைடு வந்து ஒரு ஜாலியான ஒரு ரைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வ்ளாக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:44. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியர்பை ஹெப்பாலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ வாங்க நம்ம வந்து வ்ளாக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ நந்தி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். இங்கேருந்து என் வீட்டுக்கிட்டேருந்து 49 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் நம்ம போய் என் ஃப்ரெண்டு வந்து நான் இன்னும் பிக் பண்ணோம். என் ஃப்ரெண்டை வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இங்கே எஸ்டி மால்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் அவங்க தான் கால் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வாங்க போவோம். ஜாக்கெட் அக்கில் வேணும் இல்லை? ஓகே கைஸ், பார்த்தா நம்ம இப்போ கிளம்பிட்டோம். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து பிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் அங்கே வந்துட்டுருக்கான் R15 பின்னாடி. இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எஸ்டி மால் தான் போகிறோம். இங்கேருந்து எஸ்டி மால் கிட்ட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எஸ்டி மால் கிட்ட போயிட்டு அவனுங்களை போயிட்டு அப்படியே பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான் நம்ம வேலை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட் போகலான்னு பிளான் இருக்குது. கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே சும்மா ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. போ பார்க்கலாம் அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா எப்படின்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 48 கிலோமீட்டர்ஸ்னால் இங்கே போகிறானுங்க பாருங்கள். ஹெல்மெட் கூட போடாமல் போகிறான். கரெக்டாக ஹெல்மெட் போடுறாடே. அந்த இது இருக்கு போடுறா, இது துணியா என்னது இது? தள்ளி விடு, கீழே வரணும். அது பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம பசங்களுக்கு சம்பவம் ஆகிட்டுக்குது. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஹெல்மெட் மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்திருக்கான். நிறைய சம்பவம் ஆயிருக்கு அவனுங்களுக்கும். போக இன்னும் வேறு என்னென்ன சம்பவங்கள்லாம் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பொறுமையாக. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் காட்டுது நந்தி ஹில்ஸுக்கு. அப்புறமா 49 மினிட்ஸு ட்ராவலிங் டைமு. இன்னும் நம்ம வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் போக போகிறோம். நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிகேவிகே அங்கே இருக்கோம். ஜிகேவிகே கிட்டே இருக்கோம். இன்னும் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. 23 மினிட்ஸ் காட்டுச்சு. கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு 1 மினிட்னு காட்டுச்சு எங்களுக்கு. எவ்வளோ நேரத்தில் நாங்கள் போய் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. மேப் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4:40 4:45 அப்படிலாம் போய் ரீச் ஆகிடணும்னு நினைக்கிறேன். 4:50 அப்படி ரீச் ஆகிடுவோம். பார்க்கலாம் நம்ம எவ்வளோ டைமில் போய் ரீச் ஆகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 76 ஹில்ஸ் தான் போக போகிறோம். எங்களுக்கு எங்கேயுமே கிடைச்சது எல்லாமே க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறானுங்க. எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால நான் வந்து அவங்கள முன்னாடி போக விட்டேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். எங்கேயாவது பெட்ரோல் இல்லாமல் நின்னாங்கன்னா சப்போஸ் நான் வந்து டோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே மெதுவாக போயிட்டுருக்கேன். அவங்க வந்து முன்னாடி அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஜியோ தெரியுது. ஸோ அந்த ஜியோ பெட்ரோல் பங்கில் தான் போய் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்ட்டு வேறு இருக்காது. லெஃப்ட்டு எப்படி எடுப்பானுங்க? யூட்டர்ன் தான் பண்ணிட்டு வரணுமா? ஐயோ, யூட்டன் தான் பண்ணிட்டு வரணுமா? ஆடாடா, அப்படி வந்து மாட்டிக்கிட்டானுங்களே. டேய் டேய் டேய், இப்படியே வந்துடலாம். யூட்டன் எதாவது இருக்குதா? யூட்டன் இல்லையா? பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க. பைக்கை எல்லாருமே நந்தி ஹில்ஸ் தான். ನಾವು ಹಂಗೆ ಹಾಕ್ಸ್ತಾ ಇರೋದು.
ஸ்கேனர் கொடு. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். இப்போது பெட்ரோல் போட்டு பெட்ரோல் இருக்குதா? போகலாம்ல? போட்டிங்கள? ஆ போட்டு போகலாம் மச்சான். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். நம்ம சன்ரைஸ் ரைடில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு டோல் இதுதான், தேவநல்லி டோல். இதுதான் மேக்ஸிமம் எல்லாருடைய ஸ்பாட்டும் கூட. அது எல்லாருமே வந்து டீ குடிக்கிற ஸ்பாட்டு எல்லாருமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப் வந்து இங்கே தான் பண்ணுவாங்க எல்லாருமே. அவங்களோட ஃபஸ்ட்டு அதான் சன்ரைஸ் ரைடுக்கு இல்லைனா வேற எங்கே இந்த பக்கம் ஹைதராபாத், அனந்த்பூர் போகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி எப்பயுமே மேக்ஸிமம் இங்கே தான் ஒரு பிட் ஸ்டாப் எடுப்பாங்க. இதுதான் நம்ம ரைடில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு டோல் நம்மளுக்கு நந்தி ஹில்ஸுக்கு போகிறப்போ. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் ஏர்போர்ட்டு, ஸ்ட்ரைட்டாக போனால் தேவநல்லி எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த லெஃப்டில் தான் போர்டு போட்டிருக்காங்க ஏர்போர்ட்டுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்து வந்துட்டோம். ஏர்போர்ட் ரோடு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற ரோடு. அந்த தேவநல்லி ரோட்லேருந்து அந்த டோல் தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் கிடைக்கும். அந்த அங்கேயே போட்டிருப்பாங்க பெருசாக போர்டு ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லிட்டு. அந்த ரோடுக்கு வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஸ்லோ லேனில் 50 கிலோமீட்டர். இதில் அவனு R15 அவனுங்க எங்கே போயிருக்கானுங்க எனக்கு தெரியல. வண்டியில் வந்தவனுங்க இவனுங்க டியூக்கு வந்து நம்ம கூட தான் இருக்கானுங்க. நான் ஏன் டியூக்கு R15ன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோவில் வந்து கன்வே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான். வெல்கம் டு கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பெங்களூரு. வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங். ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த லைட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இந்த ரோடு மட்டும், இந்த ஃப்ளைஓவர் நல்லா இருக்கு சொல்ல போனால். இது ஏதோ ஒரு செப்பரேட்டாக மினி சிட்டிக்குள்ளே, ஏதோ பெங்களூரில் செப்பரேட்டாக இது ஒரு மினி சிட்டி செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ரோடும் வந்து க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து ஹைவேஸில், நம்ம பெங்களூர் ஹைவேஸில் இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து ப்ரைவேட்டு என்னது எப்படி சொல்கிறது, ஏர்போர்ட்டுக்குன்னே தனியாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குது. எல்லா ஹைவேலையும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? யார் பண்ணி டிபார்ச்சர்ஸ் டெர்மினல் வந்து லெஃப்ட்டு, பார்க்கிங் வந்து லெஃப்ட்டு, அரைவல் டெர்மினல் வந்து ஸ்ட்ரைட்டா? ஓகே ஓகே. இது வந்து போகிறதுக்கான டெர்மினல், அது வந்து வந்தவங்களுக்கான டெர்மினல். எப்படி போகிறது? என்னடா சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது பொட்ட நாய்க்கு போறதவன. ஏய் பின்னாடி பாடுறா, மிரர் மயிர் பின்னாடி பாரு. அவன் பாருங்க ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. எப்பா விஐபி ட்ராப் ஸ்ட்ரைட்டு, டிபார்ச்சர் எல்லாம் இப்படி தான் போனேன் இப்போ. டேய் இங்கே நிறுத்துறியாடா, அங்கே போடுறா, இங்கேருந்து ஃபோட்டோ பிடிக்கலாமா? அவர் இதுதான் மெயின், இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அம்மா ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக வண்டி ஓட்டுறா. டேய் கரெக்டாக வண்டி ஓட்டுறா. அம்மா போய் கார்காரனை வச்சிருப்ப. ஏய் தள்ளேன்னு சொல்லிட்டு போய் கார் வச்சிருப்பேன். அம்மா அவன் வந்திருப்பான், அதுவும் கியா காரு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். அவனுங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கானுங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலையே. எப்படின்னு தெரில. இப்போது உள்ளே போனோம் எடுக்க. ಅಣ್ಣ ಈ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು, ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬೋದಾ? ವೇಟಿಂಗ್ ಎಲ್ಲ 2 ಇಯರ್. ಹಾಂ
ಡಿಜೆಂಡೇಟ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನೀವು ಮೇಲೆ ಬರ್ಬೋದು, ನೀವು ವೇಟಿಂಗ್ ಇಲ್ಲ ಇದೆ. ಹೌದಾ? ಒಂದು ಎಡೆಡ್ ಫೋಟೋ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡಿ. ಇಲ್ಲೇ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಡಿ, ಅದೇ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲೇ ಹಿಡ್ಕೊಂಬಿಡಿ. ಅದೇ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಮತ್ತೆ ರೌಂಡ್ ಹಾಕೊಂಡ್ಬರ್ಬೇಕು. ಗೊತ್ತಾಯ್ತು 8 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ಬೇಕು. ಹಿಂಗಿಂದ ಹಿಂಗೆ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ. 2 ನಿಮಿಷ ಇಲ್ಲೇ ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಹೊರಗಡೆ ಮಾರ್ಕೆಟ್ ಏನಾ ಇದು ಹಂಗಂದ್ರೆ ಹಂಗೆ ಸುತ್ತಾಕೊಂಬರಕ್ಕೆ ಹೇಳ. ಅವ್ರೊಬ್ರು ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟವ್ರೆ. ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡು ಜಲ್ದಿ ಎಕ್ಸಿಟ್ ಆಗಬೇಕು. ಟಿ ಟಿ ಮೂವ್ಮೆಂಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ನಿಲ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ. 5:15 ಟಿ ಟಿ ಮೂವ್ಮೆಂಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ. 5 ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡು ಎಕ್ಸಿಟ್ ಆಗಿ ಮತ್ತೆ ನೀವು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡ್ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಗಾಡಿ ಪಾರ್ಕಿಂಗ್ ಲಾಸ್ಟೇ ಬರುತ್ತೆ. பார்த்தீங்கன்னா இப்போது நான் கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்லேருந்து. ஏர்போர்ட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். இப்போ கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். அவனுங்க எங்கே கிளம்பிட்டானுங்களா, முன்னாடி போயிட்டானுங்கன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக நந்தி ஹில்ஸ் தான் போக போகிறோம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 39 மினிட்ஸு போயிடலாம். பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக தேவநல்லி ஸ்ட்ரைட்டு, நந்தி ஹில்ஸு ஸ்ட்ரைட்டு, நந்தி ஹில்ஸ் ரூட்டுக்கு நம்ம இப்போ கனெக்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டு போயிட்டு வந்துட்டோம். நேராக ஒரே ரோடு இப்போ நந்தி ஹில்ஸுக்கு. கரெக்டாக 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 33 மினிட்ஸ் காட்டுது. எப்படியா 6:30க்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகணும். நான் வெயிட் பண்ணி போனேன். இவனுக்கு எங்கே இருக்கானுன்னு அது தெரியலையே. எங்கே இருக்கானுங்க ಎಲ್ಲೋ ಇದ್ದಾರೆ. எல்லாருமே அந்த ஃபாகுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே இப்போ போயிட்டுருக்காங்க. எல்லாருடைய கனவும் நிறைவேற, எல்லாருடைய ஆசையும் நிறைவேறணும். இங்கே பாருங்கள் ஃபாக் எப்படி இருக்கீங்க இந்த இதில் பாருங்க. இது மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. ஏதோ மினி சிக்மங்களூருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் மட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், மினி சிக்மங்களூர். இந்த ஊரே வந்து பார்த்தா சிக்மங்களூருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இந்த கர்நாடகாவில் சிக்மங்களூர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. சிக்மங்களூரில் எனி டைம் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இங்கே. இங்கே பாருங்க, அப்படியே நம்மளுக்கு ரோட்லேயே ஃபாக் கிடைக்குது கீழேயே. இன்னும் நம்ம மலை மேலேயே போகல. ஸோ அப்படியே அப்போவே நம்மளுக்கு இவ்வளோ ஃபாக் கிடைக்குது. நீங்க பாருங்க முன்னாடி எப்படி இருக்கு நந்தி ஹில்ஸ். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போய் பாப்பாது. இப்படிதான் இருக்கும் நந்தி ஹில்ஸ் வந்தீங்கன்னா. முன்னாடி பாருங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பைக்ல. இங்க பாருங்க நாய் நாய் நாய். வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னடா இந்த லெஃப்ட் தான், இதுதான் நந்தி ஹில்ஸ். இந்த லெஃப்ட்ல தான் இப்போ நம்ம போக போறோம் மேலே. செம்ம டிராஃபிக்ங்க நந்தி ஹில்ஸில். சொன்ன மாதிரியே வந்து மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு தான் பாட்டு பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஐயோ எல்லாருமே யூட்டன் எடுக்கிறாங்களே. ஐயோ யூட்டனா இல்லையா? பாஸ் ஆகுங்கப்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பாஸ் ஆகிடுங்கப்பா எல்லாரும். வண்டிக்கு மட்டும் வழி விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் மேலே. நம்ம பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் காட் செக்ஷன் என்டர் ஆகிட்டோம். சக்ஸஸ்ஃபுல். டிராஃபிக் எல்லாம் தாண்டி அது என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே பாருங்களேன். ஐயோ முன்னாடி அந்த ரெட் லைட் மட்டும் உங்களுக்கு என்ன தெரியுது மாதிரி சொல்லுங்கள். சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியல. அந்த ரெட் லைட் மட்டும், அந்த பிரேக் பிடிச்சிட்டு அவங்க போகலான்னா மட்டும் அந்த ரெட் லைட்டே தெரிஞ்சிருக்காது. ஐயோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே நிறுத்துவோமா? இருங்க நிறுத்தி அவனுங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு.
இதுதான் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் இன் நவம்பர் டைம்ஸ். இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது முன்னாடி வியூவும் வண்டி இந்த பக்கம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ், நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ். இப்போ நேராக பார்க்கிங்கில் எடுத்துன்னு போய் வண்டியை போட்டு மேலே போகிறோம். இன்னும் ஹில் டாப்புக்கு போகிறோம். ஐயோ என்ன கூட்டங்க இது. என்னங்க திருப்பதி மாற்றி வந்துட்டோமா? திருப்பதிக்கு வந்துட்டோமாண்ணா? அடி போலிங்க. இல்லை இவரு நீங்க அடே யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? லூஸ் உனக்கு அதனால தான் நாங்கள் கீழே நின்று நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஏய் மச்சான் வாயில புகை வருதுடா. ஏய் எனக்குடா Hi guys, welcome to DC Vlog, Delhi capital. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து எல்லோரும் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்க அந்த நாய் தான் என் க்ளவுஸை தேடிட்டு போன நாய். அது இங்கே இருக்காம பாருங்க. இங்கே பாருங்க கை க்ளவுஸ் பாருங்க. இவர் தான் பேகி கரன். பேகி கரன். இவர் தான் நம்ம நண்பர் மஞ்சாப்பை கௌதம். சொல்லுங்க. எங்க போனாலும் மஞ்சாப்பை எடுத்துட்டு வருவாரு. அது எதுக்கு எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. ஆனா மஞ்சாப்பையோட தான் வருவாரு. அதனால நம்ம கேங்ல இவருக்கு ஒரு மஞ்சாப்பை குத்துற வேண்டியது தான். இங்கே பாருங்க கியூ. ஐயோ எவ்வளோ கியூ எப்பா சாமி. 300 ரூபாய் கொண்டாடி ஒருத்தருக்கா? ಯಾರ ನೀನು? ಯಾರ ಇವ? ಯಾರದ ಗೊತ್ತಿಲ್ಲ பாருங்க என்னது எப்படி கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் குரங்கு பசங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஏய் டீல என்னடா இவ்வளோ பெருசா குடிங்கடா எவ்வளோ. ಹುಬ್ಳಿ ಹೋಗಿಲ್ಲ. ಕ್ಲಾಸ್ ಬಿಟ್ಟು வெளியே வர மாட்டான். ஏய் சோமா கிளாஸ் விட்டு வெளியே வர மாட்டான்ல. நான் கேளு பொண்ணு இருக்காங்க கிளாஸ்ல. இப்படியே போலாம். இங்க மச்சான் பிரவீன், நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்போ இந்த கல்லு மேலே தான் நம்ம ஏறி ஜாலியாக விளையாண்டு இருந்தோம். இந்த கல்லு மேலே தான் அங்கே தான் உட்காந்து ஜாலியாக விளையாட்டு இருந்தோம். நான் இவன் அது அந்த குரங்கு, மொட்டை குரங்கு எல்லாமே. இன்னும் 2 குரங்கு வந்து கீழே இருக்குது. அந்த குரங்கெல்லாம் சேர்ந்து இது மேலே ஏறி ஃபுல்லாக உட்காந்து ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு. அப்போது வந்து நந்தி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் மேலே வந்துட்டு சர்க்கிளில் ஒன்று கிடைக்கும். அந்த சர்க்கிள்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கூட்டமாக இருந்தாலும் சண்டே வந்து இந்த ரோடு வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரோடு இங்கே பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ காலியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மி தான். ஸோ இந்த வழியாகவும் நம்ம கீழே இறங்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நந்தி ஹில்ஸ் வரவங்க அப்படியே போயிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ரூட்டு கீழே இறங்குறதுக்கு ப்ளஸ் மேலேயும் எப்படியும் வரலாம்.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரோட்லேயும் வியூ. ஏடி 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 மச்சான், ஆனால் தமிழ் பாட்டு ரைஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் கைஸ். பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் இதுதான் கரெக்டான சீசன் நீங்கள் வர. பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஜனவரி சீசன் இது நந்தி ஹில்ஸு. நீங்கள் நவம்பர் டு ஜனவரி வந்தீங்கன்னா மார்னிங், அதுவும் நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன்ரி கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் ஃபாகு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஐயோ முன்னாடி ஃபோட்டோ பிடிக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு கிளைமேட் வேணும், இந்த மாதிரி மினி சிக்மங்களூர் உங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஹில்ஸ் வரணும். அதுவும் நவம்பர் டு ஜனவரி இதுதான் கரெக்டான டைம் நீங்கள் வர்றதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இவன் தான் அந்த குரங்கு. அவர்கிட்ட டிசி